Hello. Cream நான் வந்து ஒரு 50 days யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது யூஸ் பண்ற மூலமா ஃபேஸ்ல இருக்க பிம்பிள்ஸ், டார்க் சர்க்கிள்ஸ், அது மாதிரி இருக்க ஸ்பாட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகி ஸ்கின் ரொம்ப க்ளோவாகவும் ரொம்ப கிளாஸியாகவும் காட்டுது. என் ஸ்கின் ரொம்ப டார்க்கா இருக்கு, ரொம்ப பிக்மெண்டேஷனா இருக்கு, ரொம்ப டல்லா இருக்கு, எனக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் வேணும், ஸ்கின் கொஞ்சம் க்ளோவாகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் நீங்க எஃப்டின் கிரீம் வந்து யூஸ் பண்ணலாம். 50 days சேலஞ்சில் நானும் யூஸ் பண்ணி பார்த்தேன். நல்லாவே எனக்கு ரிசல்ட்ஸ் இருந்தது. எனக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. நீங்களும் இது மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஹே காய்ஸ், நான் தான் அங்கே ஸ்வீட்டி. எதுக்காக இந்த வீடியோ அப்படின்றான்? காய்ஸ் மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா 2 மாதம் சும்மாவா தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருந்தேனே. 2 மாசத்துக்கு முன்னாடி கரெக்டா வீடியோ வந்துட்டு இருந்தது. பட் ஆனா மறுபடியும் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணாங்க, கொஞ்சம் ஸ்வீட்டியா. ஏன் எங்க போனேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கேயும் போல. எனக்கு ஒரு சில விஷயம் என்னன்னா, பண்ணலாமா வேண்டாமா, என்ன பண்றதுன்னு ஒரு பிளாங்க் ஆகும்ல. நம்ம பண்ணிட்டு இருக்கிறது ஓகே, பட் ஆனா இதை தாண்டி என்ன பண்ண போறோம், நம்ம வேற ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, அப்படிலாம் நிறைய ஒரு இது இருந்துச்சு. நம்ம சேனல் எதுக்காக இருக்குன்னே தெரியல. நம்ம நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலி வந்துட்டு ஒரு டைரி மாதிரி எனக்கு இப்போ இந்த யூடியூப் வந்துட்டு எனக்கு பிடிச்சதை நான் பேசுறேன், பிடிச்சதை பண்றேன். அதுக்காக மட்டுமே இந்த யூடியூப் இருக்கு. மித்தபடி இதுக்காக ஸ்பெசிஃபிக்கான டைரி பேஜ் கிடையாது. இது நம்ம என்ன வேணா பேசுவோம், என்ன வேணா, அது ஒரு கலவை. அது மாதிரி தான் இது. என்ன பண்ண போறோம், இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்றா, நான் வந்துட்டு இன்ஸ்டால ஒரு கொஸ்டின் கேளுங்க, ஏதாச்சும் கேளுங்க, யூடியூப்ல போடுறேன் அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்துட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க. நிறைய விஷயம் நம்ம இன்னைக்கு ஷேர் பண்ண போறோம். அது மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். எப்ப கல்யாணம் அக்கா? ஒரே கொஸ்டின் தான். என்ன இது எப்பவுமே எல்லாருமே இந்த கொஸ்டின் கேட்காத ஆளுங்க கிடையாது. வரவங்க, போறவங்க, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் எல்லாரும் கேட்குற ஒரே கொஸ்டின், எப்ப கல்யாணம், எப்ப கல்யாணம், எப்ப கல்யாணம். ஆக்சுவலி வந்துட்டு இந்த உலகத்துல நான் வந்து சேர்ந்து 21 வருஷம் தான் ஆச்சு. கரெக்டா ஒரு மனுஷ வாழ்வு வந்துட்டு ஒரு 100 வருஷம் சொல்லியிருக்காங்க. இதுல வந்துட்டு ஒரு 20 வருஷம், பாதி கூட கிடையாது, கால் தான் நான் வாழ்ந்திருக்கேன். ஒரு 21 வருஷம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்ட இந்த உலகத்தை வந்துட்டு எனக்கு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கும் என்ன நானே தெரிஞ்சுக்கிறதுக்கும் டைம் கன்ஃபார்ம் வாழ்க்கையில வேணும். கல்யாணங்கிறது ஒரு 22 வயசு 23 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு திடீர்னு வாழ்க்கை ஃபுல்லா அந்த 60 வருஷம் நம்ம வீட்டுக்குள்ளேயும் நம்மளை சுத்தி இருக்கவங்களை பார்த்துக்கவும் அப்படியே வாழ்க்கை போயிடுச்சுன்னா, எப்ப நம்மளை பார்த்துக்கிறது, எப்ப நம்மளை பத்தி புரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு கேள்வி என்ன இருக்கு ஆகும் அப்படின்னு நீங்க கேட்டுட்டீங்க. இருக்கும்போது நான் ஒருத்தங்களை பார்த்துக்கணும், அவங்களோட ஃபேமிலியை பார்த்துக்கணும், எனக்கு வரப்போற ஃபேமிலியை பார்த்துக்கணுங்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். அதுக்கான தகுதி எனக்கு இப்ப இல்லை. அந்த தகுதி வளர்ந்ததுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் கல்யாணம் பண்ணிப்பேன். உங்க ஏஜ் என்னக்கா அப்படின்னா 22. இது சொல்றதுக்குலாம் தயக்கம்லாம் ஒன்றும் கிடையாது. அக்கா நான் வீடியோ போட்ட ரீச் ஆக மாட்டேங்குது. வீடியோ தொடர்ந்து போட்டுட்டே இருங்க. நிறைய பேர் கேட்குற கேள்வி, அக்கா வீடியோ போட்டா ரீச் ஆக மாட்டேங்குது, நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, லைக் பண்ண மாட்டாங்க. இது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, யாருக்கிட்டே போய் நிக்காதீங்க. எனக்கு லைக் வர மாட்டேங்குது, உன் கூட சேர்ந்து நான் வீடியோ போட்டா லைக் வரும், நான் உன் கூட வரேன் அப்படிங்கிறதா இருக்கட்டும். இல்ல எனக்காக நீ சப்போர்ட் ஸ்டோரி போடு அப்படின்னா, நீங்க அவங்க சப்போர்ட் ஸ்டோரி போடுறாங்க, அவங்க ஒரு 10K இருக்காங்க, நீங்க ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் தான் இருக்கீங்க, சப்போர்ட் ஸ்டோரி போடுறீங்க அப்படிங்கும்போது உங்க ஸ்கின் கேர் வீடியோ போடுங்க. ஸ்கின்னை வந்துட்டு கேர் பண்ணிக்க நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதனால கன்ஃபார்ம் நான் போறேன். நீங்க ரொம்ப நம்பி ஏமாந்த பர்சன்ஸ் யாருன்னு கிடையாது, நிறைய பேர் இருக்காங்க. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க வராங்க, 2 பேர் வராங்கலாம் கிடையாது. யாரு வந்தாலும் நம்புவேன். அதுதான் என்னோட பிரச்சனை. இவங்களதான் நம்புவேன், இப்படி இருக்கவங்களதான் நம்புவேன். இந்த கேட்டகரி அப்பெல்லாம் கிடையாது. எந்த கேட்டகரியா இருந்தாலும், பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, மூத்தவங்களா இருந்தாலும் சரி, இளையவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நான் நம்புவேன். யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ஸ்வீட்டி எப்படி இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு நீங்க கேட்டுட்டாலே அந்த இடத்துல நான் அவுட். நான் அப்படி அவ்வளவுதான் டவுன். அதுவும் போன்ல கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் போன் பர்சன் கிடையாது. போன்ல உட்காந்து ரொம்ப நேரம் மணிக்கணக்கா பேசுறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்துட்டு ஆசைக்காக வேணா ஒருத்தவங்க பிடிச்சி போய் கொஞ்ச நாள் பேசுவேன். அதுக்கப்புறம் நான் அது யாரு எங்க வந்தாலும் போனாலும் நான் கவலைப்படுறதே எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா அக்செப்டன்சி சீக்கிரம் வந்துடும். கருத்து அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சார். அவந்தி கூட சண்டையா? சிவின் பர்த்டே கூட விஷ் பண்ணல. ஆக்சுவலி அவ ஏன் விஷ் பண்ணலன்னு எனக்கு தெரியல. ஆனா நான்லாம் சண்டைலாம் கிடையாது. நாங்க எல்லாம் பேசிட்டு தான் இருக்கோம். அப்போ வருவா, வந்துட்டு இருந்துக்கலாம், அதெல்லாம் நாங்களே எல்லாம் ஒன்னாதான் இருப்போம். பட் வீடியோஸ் தான் நாங்க சேர்ந்து போடுறதுல. நம்ம ஒருத்தவங்கள ரொம்ப நம்பி அவங்க நமக்கு பெரிய ஆப்பு வச்சு எப்படி, அதனாலதான் சொல்றேன் யாரையும் நம்பாதீங்கன்றேன். நீங்களும் யாருக்கும் ஹோப் கொடுக்காதீங்க, மித்தவங்களையும் ஹோப்ஃபுல்லா நீங்க நினைக்காதீங்க. இருக்காங்க, திஸ் டு ஷெல் பாஸ், அவ்வளவுதான். எப்பனாலும் எதுனாலும் கடந்து போற ஒரு விஷயம். அதை அப்படி நினைச்சிட்டீங்கன்னா முடிஞ்சு.
ஓவர் திங்கிங்க்கு கண்ட்ரோல் பண்ணேன். ஏதாவது சொல்லுங்க அக்கா, ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு. ஓவர் திங்கிங் அப்படின்னா நீங்க எதை பத்தி திங்க் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணுவேன்னா என் லைஃப்பை பத்தி திங்க் பண்ணுவேன். என்ன பண்ண போறோம், நமக்கு அப்புறம் வந்தவங்க நிறைய பேர் நிறைய வாழ்க்கையில சாதிச்சிட்டாங்களே, நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம அவ்வளவுதானா, நமக்கு எதுவும் இல்லையா, நமக்கு டேலண்ட் இல்லையா, ஜெயிக்கிறதும் தோக்கறதும் ஓங்கற தான்டா இருக்கு. ஜெயிச்சிருவேல சாமி. இப்ப நீங்க வந்துட்டு வேலைக்கே போகல, நமக்கு காசே சம்பாதிக்க முடியல, இப்ப என்ன பண்ண போறது, காசுக்கு என்ன பண்ண போறோம், காசுக்கு என்ன பண்ண போறோம், ஓவர் திங்கிங் பண்ணா அந்த ஓவர் திங்கிங் வந்து நமக்கு வந்து சம்பாரிச்சு போடாது. நீங்க இறங்கி ஏதாவது வேலை பண்ணலாமா, பிசினஸ் பண்ணலாமா, இல்ல வேலைக்கு போலாமா நினைச்சிட்டீங்கனாலே இந்த ஓவர் திங்கிங் ஸ்டாப் ஆயிடுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? நீங்க போடுற வீடியோஸ் எல்லாம் மோட்டிவேட்டா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? தேங்க்யூ ஸோ மச். மோட்டிவேஷனுங்கிறது எல்லார் லைஃப்லயும் விஷயம் தேவை. எனக்கு அது தேவைப்படும். நிறைய இடத்துல வந்துட்டு நான் டவுனா இருக்கும்போது யாராச்சும் ஒருத்தவங்க வந்துட்டு ஹோப்ஃபுல்லா பேசிட மாட்டாங்களா, எப்படியாச்சும் இந்த விஷயம் வந்துட்டு நமக்கு ஒரு மோட்டிவேட் தந்துடாதான் நிறைய விஷயம் நான் ஏங்குவேன். யாராவது நேர்ல வந்து என்னடி உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுப்ப அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு, உன்னால கன்ஃபார்ம் முடியும், நீ ட்ரை பண்ணி பாரு, இந்த விஷயத்த நீ ட்ரை பண்ணி பாரு, உனக்கு நல்லா இருக்கும், இப்படி பண்ணி பாருன்னு சொன்னாங்கனாலே எனக்கு என்ன ஆகும்னா, ஓகே நம்ம எதை பார்க்கணும், எதை பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னு ஒரு மோட்டிவேட் ஆகும். நான் அப்படி யோசிச்சுதான் இந்த வீடியோஸ்லாம் இப்போ வந்து எனக்கு தோன்ற விஷயத்த பேச ஆரம்பிச்சது மீடியால. எனக்கு என்ன விஷயம்னாலும் பேசி போடலாம். இப்ப எனக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுற மாதிரி யாரோ ஒரு இடத்துல இந்த உலகத்துல முக்குல இருக்க யாரோ ஒருத்தங்களுக்கு இந்த விஷயம் தேவைப்பட்டுட்டு இருக்கோம். அந்த ஒருத்தியா நான் ஏன் இருக்கக்கூடாதுன்னு யோசிச்சுதான் நான் அந்த விஷயத்த பேச ஆரம்பிச்சேன். இப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரேப் கேஸ் விஷயமா உண்மையிலேயே வேற லெவல். இப்ப நாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த நாய்க்கு வந்துட்டு ஏன் 5 அறிவு கொடுக்குறாங்கன்னு தெரியுமா? ஆண்டவன் ஏன் அந்த உயிருக்கு வந்து 5 அறிவு கொடுத்து மனுஷங்களுக்கு மட்டும் ஏன் 6வது அறிவு கொடுத்துருக்காங்க தெரியுமா? ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த விஷயத்தெல்லாம் சேர்த்தி தான் நமக்கு ஆண்டவன் வந்து 6 அறிவு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. இது வந்துட்டு ஒரு ஆணா இருக்கட்டும், இப்போ இதை பெத்த அம்மா கூடயே வந்துட்டு போக சொன்னா அது போகும். ஏன்னா அதுக்கு ஒரு சென்ஸ் இருக்காது, அதுக்கு எதுவுமே தெரியாது. சாப்பிடணும், மித்தவங்களை பாதுகாத்துக்கணும், தன்னை பாதுகாத்துக்கணும், இனப்பெருக்க பண்ணணும். இந்த 4 விஷயம் தான் இதுங்களுக்கு இருக்கிறதே. சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, இனப்பெருக்க பண்ணுவாங்க. இது மட்டும்தான் இவங்களுக்கு ரொட்டீனா இருக்கும். நமக்கு அப்படி கிடையாது. மித்தவங்களை பார்த்துக்கணும், ஒரு உறவுகள் இருக்கும், உயிர்கள் இருக்கும், அப்படிலாம் இருக்கும். ஆனா இவங்க அந்த அறிவை யூஸ் பண்ணாதவங்க தான் இந்த ரேப் கேஸ், இந்த ரேப் விஷயம் எல்லாம் பண்றது. நான் அந்த 12 பேர் இருக்கானுங்களே, அவன் மாட்டான். என்னையா பண்ணுவேன் சார்? அவனையெல்லாம் அடிச்சு மூஞ்சி மோரெல்லாம் உடைச்சு நடு ரோட்ல இல்ல இந்த மாதிரி பிரிட்ஜுக்குள்ள தலைகளை கட்டி தொங்கிடும் சார். அவனுங்களுக்குலாம் வந்துட்டு அக்கா தெரியாது, தங்கச்சி தெரியாது, அம்மா தெரியாது, பெரியம்மா தெரியாது, பெரியப்பா தெரியாது, அந்த மாதிரி யாரையுமே தெரியாது அவங்களுக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு உடல், அது அந்த உடலை அனுபவம். எனக்கு இந்த க்ரீம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. க்ரீம் நீங்க எப்படி யூஸ் பண்ணணும்னா, நைட் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நீங்க இந்த க்ரீமை வந்து அப்ளை பண்ணிட்டு தூங்குனீங்க அப்படின்னாலே உங்க ஃபேஸ் வந்து ரொம்ப கிளீனா அண்ட் கிளியரா இருக்கும். உங்களுக்கு இந்த க்ரீம் வந்துட்டு நீங்க ஆர்டர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. மோர் டீடைல்ஸ் நான் கேப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி க்ரீம் ஆர்டர் பண்ணி நீங்களும் ஸ்கின் நல்லா க்ளோவா வச்சுக்கோங்க. டாடா பை. Stay tuned.